நடிகர் ரம்பா வீட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் ரம்பா நடிகர் ரம்பாவோட இன்னைக்கு தகப்பன் இறந்துட்டாரு. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது, நடிகர் ரம்பா வந்து 90ஸோட ஸ்டார்டிங்கில் இருந்தே மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் கால ஊன்றிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 படம் வந்து அடி வாங்கினா கூட அதுக்கப்புறமேலு மார்க்கெட்டை பிடிச்ச அவங்க பெரிய அளவுக்கு தமிழ் சினிமாவில் 90s கிட்ஸ்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஃபேமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரம்பா மற்றும் கார்த்தியோட காம்போ அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு கட்டத்தில் மார்க்கெட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அவங்க வந்து கனடாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து அப்படின்னு ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ 2 மகள்கள், ஒரு மகன் கூட ரொம்பவும் சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய கணவருக்கு கிட்டத்தட்ட 5 நிறுவனங்களுக்கு மேலே இருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாம சொத்து மதிப்பும் ஏராளமா இருக்கிறதாவும், மும்பை மற்றும் ஹைதராபாத்ல வீடு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த நடிகர் விஜய் மற்றும் சங்கீதாவோட அந்த டிவோர்ஸ்ல கூட ரொம்ப போல்டா விஜய் பக்கத்துல இருந்த நிறைய நியாயங்களை எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ரொம்பவும் சாதுவான அமைதியான விஜய், ஆனா இப்ப இருக்கிறது முற்றிலும் வேறுபட்ட விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பையனுக்கு கூட அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப ஆசைப்பட்டதுனால தான் நாங்க விஜயை மீட் பண்ண வந்தோம். ஆனா விஜயை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஒரு தடவை தான் கேட்டேன். ஆனா உடனே வர சொல்லிட்டாரு. விஜய் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்சம் அவளுடைய அறிவை மேம்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையா பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய அப்பா வந்து இன்னைக்கு இறந்திருக்காரு. அவர் கடைசியா என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ரம்பா கிட்ட, "நீ உன்னுடைய அந்த இடத்த என் மனசுல இருந்து யாராலையுமே அழிக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, ஒரு அப்பாவுக்கு எப்பயுமே தன்னுடைய பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல் தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எமோஷ்னலான ஒரு பதிவை கொடுத்துருக்காங்க ரம்பா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய அப்பா என் கூட இல்லை, அப்படி இல்லைங்கிற வருத்தம் எனக்கு ரொம்பவும் இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, நான் நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னை உங்களுடைய மகளா இவ்வளோ நாள் சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னை தவிர, உங்களை தவிர என்னை யாராலையுமே பொறுத்துக்க முடியாது. தேங்க்ஸ் டு யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான பதிவை கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் அவருடைய நிறைய தோழிகள் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க.